வணக்கம். தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா, நீங்கள் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்க. மக்கள் அதை நினைவாக வச்சுருக்காங்க. மாதம் 1000 ரூபா வாங்குறீங்க. இப்போ கூடுதலாக நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. மக்கள் மத்தியில் பாராட்டு இருக்குது. ஐயா, இவையற்றையெல்லாம் கலைக்கும் வகையில் இந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க பல ஆண்டு காலமாக. அந்த கான்ட்ராக்ட்காரங்க தான் நல்லா சம்பாதிச்சு போகிறாங்க. இந்த கான்ட்ராக்ட்காரங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க அந்த கமிஷன் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க ஐயா. ஆனால் அந்த துப்புரவு பணியாளர்கள் மக்கள் தான் வாக்களிப்பாங்க. கான்ட்ராக்ட்காரங்க ஒதுங்கி போயிடுவான். நீங்கள் அவங்கள தவிர்த்து இந்த பொங்கல் அறிக்கையாக துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேரும் சென்னை மாநகராட்சி பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள். கான்ட்ராக்ட் முறையிலிருந்து விடுவித்து அவர்கள் சென்னை மாநகராட்சி பணியாளர்களாக அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த உங்கள் கூட இருக்க சில அரசியல்வாதிங்க சம்பாதிக்கத்தே குறிக்கோளாக இருந்துட்டு நம்ம கலைஞரை இவ்வளோ நாளாக காப்பாற்றின அந்த கழகத்துக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. ஒரு வருஷம் ரொம்ப நல்லா சிறப்பாட்சி பண்ணிங்க ஐயா. இந்த 2 பேர் உள்ள நுழைஞ்சாங்க பாருங்கள். அவங்க வேறு கட்சி விசுவாசிகள். அவங்க பூந்து இப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ கூட இல்லை. இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரே ஒரு அறிக்கை விடுங்க. கண்டிப்பாக சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் தாங்கள் அறிவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ உடனே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தங்களுடைய வெற்றி வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ்நாடு. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகள். நன்றி.